Hello viewers, welcome to our channel Grammar in Hands. Our channel is posting videos in English grammar with explanation in Tamil. Hope you would have seen our videos on question tag, simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense and articles. This video talks about simple past tense and their use and its uses. Let us get into the video. Simple past tense is used to talk about a completed action in a time before now. Simple past tense எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த சமயத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு completed actionக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம். Simple past tense is the basic form of past tense. Simple past tenseங்கிறது past tenseனுடைய basic form. Past tenseல 4 types இருக்குது. Simple past tense, past continuous, past perfect tense and past perfect continuous tense இருக்கு இல்லையா. இதில் basic form simple past tense. Simple past tense is sometimes called preterite. Simple past tense preterite அப்படிங்கிற இன்னொரு நேம்லையும் சொல்லுவாங்க. Uses to indicate a completed action. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ met my friend yesterday. இப்போ yesterday மை ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். தட் ஆக்ஷன் காட் ஓவர். ஸோ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் met. To indicate a habitual action that happened in the past. Habitual action ப்ரெசென்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஆக்ஷன் ஆரம்பத்துலேருந்து அதே பழக்கம் இப்போவும் அதே ஹேபிட்டு தான் இனியும் அதையும் சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் இது என்னென்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இந்த பாஸ்ட்லேன்னு சொல்லும்பொழுது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இந்த பாஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது என்னென்னா வி யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் சச் ஆக்ஷன். இந்த மாதிரி ஆக்ஷனை பயன்படுத்துறதுக்கு யூஸ்டு டு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். யூஸ்டு டுனா வழக்கமாக கொண்டிருந்தேன். ஐ யூஸ்டு டு கோ ஃபார் அ வாக். நான் வாக்கிங் போவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். எப்போ? when I was in our village. வில்லேஜில் இருந்தபோது. இப்போ இல்லை, பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிந்த ஒரு செயலில் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருந்ததுனால நம்ம இந்த இடத்துல வாஸ் போடுறோம். அதெல்லாமல் இந்த யூஸ்டு டுவையும் பயன்படுத்துகிறோம். இன் கண்டிஷனல் கிளாஸஸ். கண்டிஷனல் கிளாஸஸ்னில் இஃப் அண்ட்லெஸ்லாம் வரும். கண்டிஷனல் கிளாஸஸ் இஃப்னா ஆல். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். நீ கடினமாக உழைத்தால் நீ நல்ல மதிப்பெண் பெறலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இஃப் கிளாஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. இதில் ஒரு டைப்பில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதோட ஃபார்மேட்டு இஃப்பு, பாஸ்ட் டென்ஸு, would ப்ளஸ் வெர்பு யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன்ஸ் சொல்கிற ஒரு அந்த மாதிரி இடங்களில் இந்த இஃப் கிளாஸ் பயன்படுத்துகிறோம். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருக்கக்கூடும். அப்போ பறவையாகவும் இல்லை, பறக்கவும் இல்லை. இது ஒரு இமேஜினரியாக வருது. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கன்னா இஃப் போட்டாச்சு. அந்த நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்த ஃபார்மேட்டை பாருங்கள். இஃப் போட்டாச்சு. செகண்டில் பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கு. இது பி ஃபார்ம் வெர்பு இல்லையா, வேறு. ஏன் ஐக்கு பின்னாடி வேறு போகிறோம்னா இந்த இஃப் கிளாஸில் ஐக்கு பின்னாடி நம்ம வேறு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இஃப் ஐ வேர் அ பேர்ட். செகண்டில் அதே மாதிரி உட்டு போட்டு வெர்பு போட்டிருக்கோம் இல்லையா. வெர்புனா இந்த இடத்துல ரூட் வெர்பு, ப்ரெசன்ட் வெர்பு. அப்போ ஐ வுட் ஃப்ளை. அப்போ கண்டிஷனல் கிளாஸஸில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட் டென்ஸில் ஒரு அடுத்தடுத்து சில ஆக்ஷன்ஸ் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஆக்ஷன்ஸ்லாம் அண்டில் கம்பைன் பண்ணி வைக்கலாம். எப்படின்னா சீதா கம்ப்ளீட்டட் த டெஸ்ட் அண்ட் சப்மிட்டட் த பேப்பர். இப்போ ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷன்ஸு, சீரீஸ் அடுத்தடுத்து நடந்த ஆக்ஷன்ஸு. அதனால் ரெண்டுக்குமே கம்ப்ளீட்டுக்கு கம்ப்ளீட்டடுன்னு, சப்மிட்டுக்கு சப்மிட்டடுன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸையும் அமைச்சிருக்கோம். இன் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் இன்டைரக்ட் எழுதும்போது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற வெர்பெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் மாற்றுவோம். இப்போ ரவி ஆஸ்க்டு ராம் இஃப் ஹி வாஸ் ரெடி டு கோ. இதே சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருந்திருக்கும்னா ரவி செட் டு ராம் கமா கொட்டேஷன் பிகின்ஸ் ஆர் யூ ரெடி டு கோ கொஸ்டின் மார்க் போட்டிருப்போம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா ஆர் ராம குறிக்கிறதுனால ஹீயா போட்டுட்டோம். யூ ராம குறிக்கிறதுனால ஹீயா போட்டுட்டோம். ஆர் ஏஆர்இஆர் அதோட பாஸ்ட் டென்ஸ் வேறு தான். ஆனால் இங்கே ஹீ சிங்குலருங்கிறதுனால வேறு போடாமல் என்ன பண்ணியிருக்கோம், வாஸுங்கிற பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். டு ஷோ ப்ரெசன்ட் டைம். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ப்ரெசன்ட்லேயே டு ஷோ பொலைட்னஸ், ரொம்ப பொலைட்டாக சாஃப்டாக பேசும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அது ப்ரெசண்ட்டாகவே இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸு யூஸ் பண்ணலாம். நான் ஐ ஒண்டர்டு வெதர் யூ ஃபெயில்டு. அப்போ தான் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான், ஐ ஒண்டர் போடாமல் ஐ ஒண்டர்டு வெதர் யூ ஃபெயில்டு. அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு பொலைட்னஸில்
நீயாப்பா எனக்கு ஒரே ரொம்ப கேட்டோன்னே ஆச்சரியப்பட்டு போயிட்டப்பா அப்போ தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். To express the accents where the first action leads instantly to the second action. Instantly உடனடியாக ஒரு ஃபஸ்ட் ஆக்ஷன் நடந்து அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் 1 or 2 மினிட்ஸில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து 2 சென்டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸில் வைக்கலாம். when the meeting ended the staff members came out. 2 சென்டென்ஸ், இந்த மீட்டிங் ended, staff members came out வருது. ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறோம். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமில் கொடுக்கும் பொழுது when the meeting dash நோட்டு ப்ராக்கெட்டில் எண்டு போட்டிருப்பாங்க, the staff members ப்ராக்கெட்டில் கம்முன்னு வெறுப்பு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம படித்து பார்க்குறோம் இது அடுத்தடுத்த ஆக்ஷன் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ், அதாவது எண்டுக்கு எண்டடணும், கம்ம கேம்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் அமைக்கிறோம். டு எக்ஸ்பிரஸ் 2 ஆக்ஷன்ஸ் where there is a time interval between them. இப்போ பார்த்தது இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது, அப்பவும் பாஸ்ட் டென்ஸ் தான். 2 ஆக்ஷனுக்கு நடுவில் டைம் இன்டர்வல் இருந்தாலும் நம்ம அந்த 2 சென்டென்சஸையும் பாஸ்ட் டென்ஸில் அமைக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அர்ஜுன் ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் ஹீ வென்ட் டு பெட். ஹியர் ஆல்சோ 2 ஆக்ஷன்ஸ். அர்ஜுன் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், அர்ஜுன் அவனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் ஹீ வென்ட் டு பெட், அவன் தூங்குறதுக்கு சென்றான் இல்லையா. அப்போ இந்த 2 ஆக்ஷன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அடுத்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி தான் பெட்டுக்கு போகிறான். கொஞ்சம் கேப் டைம் இன்டர்வல் இருக்குது. இங்கே 2 சென்டென்ஸு, கம்ப்ளீட் பண்ணது ஒரு சென்டென்ஸு, பெட்டுக்கு போகிறது ஒரு சென்டென்ஸு. இல்லை ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இல்லையா. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன் போட அதை வந்து ஃபஸ்ட் ஆக்ஷனில் இருக்கிற வெர்பை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அமைக்கணும். அதாவது ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், என்ன பண்ணினான், கம்ப்ளீட் பண்ணான், வெர்பு என்னது கம்ப்ளீட். அப்போ ஹேடு ப்ளஸ் கம்ப்ளீட்டட் போடும்போது ஹேடு கம்ப்ளீட்டட். அப்போ ஆஃப்டர் அர்ஜுன் ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், செகண்ட் ஆக்ஷனில் இருக்கிற வெர்பு கோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வென்ட் போடணும். இப்போ ஹி வென்ட் டு பெட். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஆஃப்டர் அர்ஜுன் டேஸ் ப்ராக்கெட்டில் கம்ப்ளீட் ஹிஸ் ஒர்க் ஹீ டேஸ் கோ டு பெட். அப்போ நம்ம அதை தமிழில் சொல்லி பார்க்கணும். தமிழில் சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிய பிறகு பெட்டுக்கு சென்றான். அப்போ அந்த பிறகுன்னா ஆஃப்டருக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம், ஹேடு ப்ளஸ் கம்ப்ளீட்டட், ஹேட் கம்ப்ளீட்டட். செகண்ட் சென்டென்ஸு கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட் போட்டுடுறோம். ஒரு ஆஃப்டர் பிஃபோர், ஆஃப்டர்னா பின்னாடி, பிஃபோர்னா முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டுலேயும் வந்து ஆஃப்டருக்கு பின்னாடி வர சென்டென்ஸ், ஆஃப்டர் தொடர்ந்து வர்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஆஃப்டர் பின்னாடி வர்றது ஃபஸ்ட் நடந்த செயல், பின்னாடி வர்றது அதுக்கடுத்து வர்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸு. இதே பிஃபோர்னால் திருப்பிக்கிறோம், அதாவது பிஃபோருக்கு பின்னாடி செகண்ட் நடந்த ஆக்ஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நடந்த ஆக்ஷன், அதாவது ஃபஸ்ட் நடந்த ஆக்ஷன் என்னமா மாற்றி வச்சுருப்போம், பாஸ்ட்டு பெர்ஃபெக்டில் மாற்றி வச்சுருப்போம். இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம பிஃபோர் போட்டு எழுதுறோன்னு வைங்க. அப்போ எப்படி எழுதலாம்னா பிஃபோர் அர்ஜுன் வென்ட் டு பெட் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க்கு. நம்ம முதலே அர்ஜுன் சொன்னதுனால ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம், ஹீங்கிற ப்ரொனவுன் போட்டுக்கலாம். அப்போ பிஃபோர் போடும்போது செகண்ட் சென்டென்ஸு ஃபஸ்ட்டு வந்துடுது. நெக்ஸ்ட்டு வித் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துவோம். அதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் வாஸ் அல்லது வேர் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துவோம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் வர சென்டென்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம் மீனிங்கை பொறுத்து. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் டேஸ் என்டர் த சர்ச் வென் த ப்ரேயர் டேஸ் கோ ஆன் அப்படி போட்டிருக்காங்கன்னு வைங்க. அப்போ தமிழில் எப்படி சொல்லுவோம், ப்ரேயர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஜான் உள்ளே நுழைந்தான். அப்போ கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆக்ஷன் அது போயிட்டுருக்குது, ப்ராசஸிங் பாஸ்ட் டென்ஸில் போயிட்டுருக்கனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பண்ணிடுறோம், அந்த கோவை வாஸ் கோயிங்னு போட்டுறோம். இவன் நுழைந்தான் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அப்போ என்டர் என்னன்னு போடுறோம், என்டர்டு. அப்போ ஜான் என்டர்டு த சர்ச் when the prayer was going on. கீவேர்ட்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் வந்து எகோ, பிஃபோர், எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், லாஸ்ட் டே, லாஸ்ட் மந்த், ஆஃப்டர், வைல், இயர்ஸ் பிஃபோர் கரண்ட் இயர். அப்போ நடந்துட்டுருக்கு இந்த 2020 இல்லையா இப்போ. அப்போ 2020க்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸுக்கெல்லாம் வரும்பொழுது அதில் என்ன பண்ணலான்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார்ம், அப்போ நம்ம வி ஹவ் ஐடென்டிஃபைடு அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேலை என்னது, வெர்பை வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்த டென்ஸுக்கு தகுந்த மாதிரின்னு பார்க்கும்போது பி ஃபார்ம் வெர்பு வந்தால் என்ன பண்ணலான்னா, பி ஃபார்ம் வெர்புனா ப்ராக்கெட்டில் வெர்பு இருக்கிற பிளேஸில் பிஇபி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக என்ன பண்ணலான்னா வந்து முன்னாடி சப்ஜெக்டை பார்க்குறீங்க, சப்ஜெக்ட் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இல்லையா, அந்த செயலை செய்பவர் தான் யார், சப்ஜெக்ட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செய்தி வாக்கியம் அல்லது ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே சப்ஜெக்ட் வரும். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் பிஏ வாஸாக மாற்ற வேண்டும், ப்ளூரலாக இருந்தால் வேர் போடலாம்.
மெயின் வெர்பு வந்துருச்சு. அதுக்கு இந்த மெயின் வெர்புனா அந்த வெர்பே அந்த ஆக்ஷன் டைரெக்டாக சொல்லிடும். அதுக்கு ஹெல்பிங் வெர்பு தேவையில்லை. அந்த மாதிரி வெர்பு வரும்பொழுது என்ன பண்ணலாம்னா அதோட பாஸ்ட் டென்ஸ்னு என்னது, நம்ம வெர்பு எடுத்தால் 3 ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த செகண்ட் ஃபார்ம் தான் என்னது பாஸ்ட் டென்ஸ். அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வெர்போட செகண்ட் ஃபார்மை மாற்றலாம். இதில் என்னென்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சப்ஜெக்ட். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற ஈஸியான சென்டென்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கிற வெர்போட பாஸ்ட் டென்ஸை போட்டால் போதும். நம்ம சப்ஜெக்ட் வந்து பார்த்து அது நவுனா, ப்ரோனவுனா, சிங்குலரா, ப்ளூரலா, ஃபஸ்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா, இதெல்லாம் தேவையே இல்லை. இதை பற்றி எழுதாமல் நம்ம சிம்பிளாக அதோட பாஸ்ட் டென்ஸை எழுதிடலாம். ஃபார் ரெகுலர் வெர்ப்ஸில் போகிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரெகுலர் வெர்ப்ஸ் இர்ரெகுலர் வெர்ப்ஸ் பண்ணும்போது ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வெர்பு கூட இடி அல்லது டி சேர்த்துனா போதும். இர்ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம், வேறு ஃபார்மில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விசிட்டட், ரிசீவ்டு, பிளேடு, குக்குடு, ஜம்ப்டு, இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா சிம்பிளி டி அல்லது இடி சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் ரெகுலர் வெர்ப்ஸு. இதே பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த இர்ரெகுலர் வெர்ப்ஸ் வந்து கெட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். வேறு இப்போ கிவ், கேவ், ரைட், ரோட், கம், கேம், ரன், ரேன், இந்த மாதிரிலாம் ட்ரை, ட்ரோ, பை, பாட், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் என்ன வருது, மாறி வருது. சில வெர்ப்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா வரும். ஈவன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட ஒன்றா வரும். இந்த கட், புட்டெல்லாம் எழுதினா கட், புட்டுன்னு ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுமே ஒன்றா வரும். அப்போ இந்த மாதிரி வேறு விதமாக வெர்புகள் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட சுச்சுவேஷனில் எந்த வெர்புகளை ரிப்பீட்டடாக பயன்படுத்துகிறோம் அதையெல்லாம் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு அதோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம வந்து டேபிளர் காலம் போட்டு படித்து வச்சிட்டோம்னு சொன்னோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நாட் ஓன்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டுமல்ல எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்லனா என்னென்ன நடக்குன்னா வந்து வாட்சிங் டிவி, வாட்ச்டு, குக்குடு, ஏட், ஈட்டன். ஸ்கூல்லைன்னு சொன்னால் கிளாஸுக்குள்ளே ரீட் பண்ணுவோம், ரெட், டீச்சர் டீச் பண்ணுவாங்க, டீச், டாட். நம்ம வந்து லிசன் பண்ணுவோம், லிசன்டு. கிரவுண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஜம்பிங், அப்போ ஜம்ப்டு, ரன். பாலை வந்து கேட்ச் பிடிப்போம், கேட்ச், காட், த்ரோ பண்ணுவோம், த்ரோன், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ சில இடங்கள்லாம் ரிப்பீட்டடாக இப்போ ஹாஸ்பிட்டல் ஏதாவது செக் பண்ண செக்குடு, டயக்னைஸ், அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அப்போ அந்த வெர்புகளை ஒரு லிஸ்ட் எடுத்து அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம எழுதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் வெர்ப்ஸு இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸு கொடுத்துருக்குறோம். கெட், காட், அரைஸ், அரோஸ், ஸ்லீப், ஸ்லெப்ட், கோ, வெண்ட், ஈட், ஏட், அவேக், அவோக்கு, drive, drove, jump, jumped, put, cut, meet, met, smile, smiled, teach, taught, bring, brought, buy, bought, stand, stood, throw, draw, drew. These are some more examples, some more verbs, and let us see some examples. India got freedom in 1947. 1947ங்கிறது கரண்ட் இயருக்கு முன்னாடி. அது எல்லாமே இது ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அதனால் we have used simple past tense. கெட்டோட past tense got யூஸ் பண்ணியிருக்கோம். I wrote a letter yesterday. Here again the keyword yesterday இருக்குது. நடந்து முடிந்த செயல் past tense, ரைட்டோட past tense wrote யூஸ் பண்ணியிருக்கோம். After the rain had stopped, we went out for playing. அப்போ ரெண்டு ஆக்ஷன்ஸு, ரெயின் ஸ்டாப் ஆனது ஒன்று, வெளியில் விளையாட போனது ஒன்று. ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து ரெயின் ஸ்டாப் ஆனது, அதனால் ஆஃப்டருக்கு பின்னாடி ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேடு ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் போட்டிருக்கிறோம். செகண்ட் ஆக்ஷனை தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் அமைக்கணும். அப்போ கோவோட பாஸ்ட் டென்ஸு வென்ட்டு. while I was writing homework, my father entered into the room. இப்போ நான் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருந்த போது, அது இதில் பாஸ்ட் டென்ஸில், அதனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாஸ் ரைட்டிங் போட்டோம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸு, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், என்டரோட பாஸ்ட் டென்ஸு என்டர்டு போட்டிருக்கோம். when the bell rang, the students came out of their classes. இது பாஸ்டில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ், அடுத்தடுத்து நடந்த ஆக்ஷன்ஸ், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் போட்டோம். பெல் ரிங் ஆனது, ரேங்குன்னு பாஸ்ட் டென்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்தாங்கிறது கம்மோட பாஸ்ட் டென்ஸ், கேம் போட்டோம். before we reached the station, the train had left. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின்
கிளம்பி போயிருந்தது. அப்போ ஃபஸ்ட் ஆக்ஷன் ட்ரெயின் போயிருந்தது, அதனால் அதை ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோம். இப்போ செகண்ட் ஆக்ஷன் தான் ரீச், நாங்கள் லேட்டாக போனோம். அப்போ ரீச்சோட பாஸ்ட் டென்ஸு ரீச்டு. இதே ஆஃப்டர் போட்டு எழுதிருந்தால் எப்படி எழுதியிருப்போம்? ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் வி ரீச்டு த ஸ்டேஷன் சொல்லி ஆஃப்டருக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு சென்டென்ஸை போட்டு அப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஐ met my friend 2 years ago. Again 2 years agoங்கிறது பாஸ்ட் டென்ஸு, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ மீட்டோட பாஸ்ட் டென்ஸு met யூஸ் பண்ணிக்கிறோம். ராதா bought a new phone last week. Again last week is the keyword for simple past tense. வாங்கி முடிச்சிட்டான், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ பையோட பாஸ்ட் டென்ஸு bought. Thank you for watching our channel Grammar in Hands. Please subscribe our channel for more videos. Thank you for your support. Thank you again.